அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் முனாப். வணக்கம் முனாப், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனையில சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ள நிர்வாக திறனற்ற அராஜக விடியா திமுக ஆட்சியில் நடைபெற உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பொதுவாக தேர்தல் என்றாலே உடனே முதலாவது களத்தில் இறங்குவது அதிமுக தான். தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுவது இயக்கம் அதிமுக இல்லை என்று அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழகத்தில் அலங்கோல ஆட்சியை நடத்தி வரும் திமுகவினர் ஆளுங்கட்சி என்ற அதிகார தோரணையை அரசு இயந்திரங்களாக முழுமையாக பயன்படுத்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் தில்லுமுள்ளுகளையும் செய்து பெற்றுள்ள வெற்றி என்பது மக்களின் ஏகமித்த எண்ணங்கள் முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல என்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அராஜகம் என்றாலே திமுக என்றால் அராஜகம். திமுகவினர் வன்முறை மற்றும் அராஜகங்களை நிகழ்த்துவதில் கைகோர்த்துள்ளவர்கள். அவ்வாறு கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்கள் நிகழ்த்தியதன் காரணமாக 18/8/2009 அன்று நடைபெற்ற இளையாங்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பார்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலும் 27/2/2009 அன்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களையும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா புறக்கணித்தார். இந்த நிலையில திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெற்று வருவதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுகவினர் வெளிப்படையாக நடத்தப்பட்ட வன்முறைகள், அராஜகங்கள், தமிழகம் எங்கும் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் கடத்தப்பட்டது, தேர்தலில் அதிகாரிகள் கடத்தி செல்லப்பட்டது. அதிமுக வெற்றி பெற்ற இடங்களில் தேர்தல் அதிகாரியை சுற்றி மிரட்டி திமுக தான் வெற்றி பெற்றது என்று அறிவிக்க செய்த மக்கள் அனைவருக்கும் நன்கு அறிந்திருக்கிறார்கள். அதே போல 19/2/2022 அன்று நடைபெற்ற நகரப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினர் பணபலம் வைத்து பல்வேறு துஷ்பிரயோகங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் காரணமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார்.